இன்றைக்கி வந்து நான் காலையில் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்கு வந்துட்டு ரிட்டர்னும் நான் சாயங்காலம் வரதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம அன்றைக்கி வச்ச ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சி வந்துருச்சு. எல்லாத்துலேயும் இலை விட்டுருக்குங்க. இந்த கிளைம்பிங் ரோஸ் ஒன்று மட்டும்தான் இன்னும் இலை வரலை, மற்ற எல்லாத்துலேயும் இலை விட்டுருச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ட்ராம் நான் வந்து எடுக்கிற இடம் வந்து ட்ராம் ஸ்டாப்பு இது தான். ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸில் இருக்குங்க. ஒரு 8 to 9 மினிட்ஸ் வாக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுவேன். நான் ரஷ்டாக வரமாட்டேன். ட்ராம் வந்து சொன்ன டயத்துக்கு என்ன டைம் அந்த ஆப்பில் போட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கு அப்படியே கரெக்டாக வருவாங்க. ஸோ நான் எடுக்கிற ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா 10:15க்கு நான் எடுப்பேன். அந்த டைமில் வந்து நிறைய வந்து ஓல்டு பீப்புள் தான் வருவாங்க, சிட்டிக்கு போகிறவங்க இருப்பாங்க. ரொம்ப ஆஃபீஸ் க்ரௌடெல்லாம் கம்மியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் போகிற வழியில் இப்படி தான் இருக்கும். நான் வந்து காதில் இளையராஜா பாட்டு போட்டுட்டு நான் உட்காந்துருவேங்க. ஸோ எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே நான் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக பாட்டு தான் கேட்டுட்ருப்பேன். ஆர் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுவேன். பட் யூஸ்வலி ட்ராமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் குவைட்டாக தான் இருப்பாங்க, ரொம்ப சத்தம்லாம் போட மாட்டாங்க. சிட்டியில் வந்து இறங்கி நான் ஒன் மோர் ட்ராம் மாறி தாங்க போகணும். அந்த மாறுற இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அழகான சர்ச்சை உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டுறேன். இது தாங்க அது. இது பேர் வந்து கிரைஸ்ட் சர்ச். இது வந்து நான் போகிற வழியிலே இருக்குது. நான் 2-3 தடவை இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் வந்து வீடியோவில் காட்டினது இல்லைங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேஃபோடில்ஸ் அவ்வளோ பூத்துருக்கு. இந்த சர்ச் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகுங்க. ஓல்டு பில்டிங் அண்ட் வந்து ரொம்ப அந்த ஆர்கிடெக்சரே ரொம்ப அழகாக இருக்கும். கால நேரம் நம்மளுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. ஒர்க்குக்கு போகிறோம், வீட்டில் சமைக்கணும், குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வரும்போது இந்த ட்ராமை மாறுற கேப்பில் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு 2 ட்ராமுக்கும் நடுப்புற டைம் இருக்குங்க எனக்கு. அதில் தான் இங்கே வந்து பார்க்குறேன்னா. பட் ரெகுலராக நான் இங்கே வரமாட்டேன். எப்போயாவது டைம் கிடைக்கும்போது வருவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து என்னென்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸு தான் எவ்ரிடே. அது வந்து வரும்போதே அந்த ஹோல் டேவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே வர பீப்புளுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்மளை ஒரு அவுட் சைடர் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து சாயங்காலம் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேங்க. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ராமுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் டைமும் நான் கிளம்பும்போது கொஞ்சம் ரஷ் இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அந்த ரைடும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயங்காலம் ட்ராமில் நிறைய பேர் டயர்ட்னஸில் தூங்குவாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது தூக்கம் வரும். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துருவேன். இன்றைக்கி டே எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.